தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியின் அன்பு பக்தர்களே, மாதாவுக்கு உரிய இந்த சனிக்கிழமைகளே, இன்றைய வாசகங்கள் அனைத்தும் நாம் பிறரை தெரிந்தோ தெரியாமலோ தவறானவர்கள், பாவிகள் என்று குற்றத்தை மட்டும் கண்டு பாவிக்கும் மக்களாக வாழாமல், பிறரிடத்தில் இருக்கின்ற நல்லவற்றை, நல்ல குணாதிசயங்களை கண்டு உணர்ந்து அவர்களை பற்றி நல்லதை பேசி வாழ அழைக்கப்படுகின்றோம். எனவே அன்பு நெஞ்சங்களே, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வளவு நல்லவராக வாழ்ந்தாலும் அவரை பற்றி குறை கண்டுபிடிப்பதற்கு பரிசேயரும் சதுசேயர்களும் எப்பொழுதுமே முயற்சித்து கொண்டிருந்தார்கள். எனவேதான் அவர்கள் மீட்பை அடையாமல் போய்விட்டார்கள். இன்று நீங்களும் நானும் பிறரை பற்றி எந்த விதத்திலும் இல்லாதது பொல்லாதது சொல்லாமல் அவர்களை பற்றி நல்ல விஷயங்களை பற்றியுமே பேசி வாழக்கூடிய மக்களாக வாழ நாம் இந்த திருப்பலி வழியாக கடவுளிடம் வரத்தை கேட்போம். அன்னை மரியாள் அதிகம் பேசாமல் அதிகம் ஜெபித்த ஒரு பெண்மணி. அந்த மரியாளைப் போல நாம் அனைவரும் பிறரை பற்றி தவறானவற்றை அதிகம் பேசுவதற்கு பதிலாக பிறருக்காக ஜெபிக்கக்கூடிய மக்களாக வாழ இந்த திருப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்களையும் குற்றங்குறையில் நினைத்து ஒரு நிமிடம் கண்களை மூடி கரங்களை குவித்து கடவுளிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனிதமிக்க கன்னிமரியாவின் மாட்சிக்குரிய நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரது பரிந்துரையால் நாங்கள் உமது அருளின் நிறைவிலிருந்து பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. உமோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எருசலேமில் நான் புரிந்த தீமைகளை இப்போது நினைவு கூறுகிறேன். துயர் மிகுதியால் அழிந்து கொண்டிருக்கிறேன். மக்கபேயர் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 1 முதல் 13 முடிய. அந்நாள்களில்
அந்தியோக்கு மன்னன் மேற்கு மாநிலங்கள் வழியாக சென்றபோது பாரசீக நாட்டு எலிமாய் நகர் பொன், வெள்ளி ஆகியவற்றுக்கு புகழ் பெற்றது என்று கேள்விப்பட்டான். அதன் கோவிலில் மிகுந்த செல்வம் இருந்தது என்றும், கிரேக்க நாட்டை முதலில் ஆண்ட மாசிடோனியா மன்னரான பிலிப்பின் மகன் அலெக்சாண்டர் அங்கே விட்டு சென்றிருந்த பொற்கேடயங்களும் மார்பு கவசங்களும் படைக்கலன்களும் அங்கு இருந்தன என்றும் அறிய வந்தான். எனவே அந்தியோக்கு புறப்பட்டு நகரை கைப்பற்றி கொள்ளையடைக்க முயன்றான். ஆனால் முடியவில்லை. ஏனெனில் அந்த நகர மக்கள் அவனது திட்டத்தை அறிந்திருந்தார்கள். அவர்கள் அவனை எதிர்த்து போரிட்டார்கள். ஆகவே அவன் பின்வாங்கி பெரும் ஏமாற்றத்துடன் அங்கிருந்து பாபிலோனுக்கு தப்பி சென்றான். யூதேய நாட்டை எதிர்த்து சென்றிருந்த அவனுடைய படைகள் முறையடிக்கப்பட்ட செய்தியை அவன் பாரசீகத்தில் இருந்தபோது தூதர் ஒருவர் அவனுக்கு அறிவித்தார். லீசியா வலிமை வாய்ந்த படையோடு முதலில் சென்று யூதர்கள் முன் புறமுதுகு காட்டி ஓடிவிட்டான். முறையடிக்கப்பட்ட படைகளிடமிருந்து யூதர்கள் கொள்ளையடித்த படைக்கலன்கள், மிகுதியான பொருள்கள் ஆகியவற்றால் அவர்கள் வலிமை மிக்கவர்கள் ஆனார்கள். எருசலேமில் இருந்த பலிபீடத்தின் மேல் அந்தியோக்கு செய்து வைத்திருந்த நடுங்க வைக்கும் தீட்டை அவர்கள் தகர்த்தெறிந்தார்கள். திரு உறைவிடத்தை சுற்றிலும் முன்பு போல் உயர்ந்த மதில்கள் எழுப்பியுள்ளார்கள். அவனுடைய நகராகிய பெத்சூரை சுற்றிலும் அவ்வாறே செய்திருந்தார்கள் என்றும் எடுத்துரைத்தாள். இச்செய்தியை கேட்ட மன்னன் அதிர்ச்சியடைந்து மிகவும் நடுங்கினான். தான் திட்டமிட்ட வண்ணம் நடவாததால் துயரம் தாங்காது நோயுற்று படுத்த படுக்கையானான். கடும் துயரம் அவனை ஆட்கொண்டதால் அங்கு பல நாள் கிடந்தான். தான் விரைவில் சாகவிருந்ததை உணர்ந்தான். ஆகவே அவன் தன் நண்பர் எல்லாரையும் அழைத்து, என் கண்கள் நின்று தூக்கம் அகன்றுவிட்டது, கவலையினால் என் உள்ளம் உடைந்து விட்டது, எவ்வளவு துயரத்திற்கு ஆளானேன், இப்போது எத்துணை பெரும் துயர்கடலில் அமிழ்ந்துள்ளேன். நான் ஆட்சியில் இருந்தபோது அன்பு செலுத்தி அன்பு பெற்றேனே என்று எனக்கு சொல்லிக் கொண்டேன். ஆனால் எருசலேமில் நான் புரிந்த தீமைகளை இப்போது நினைவு கூறுகின்றேன். அங்கு இருந்த பொன், வெள்ளி கலன்கள் அனைத்தையும் கவர்ந்து சென்றேன். யூதாவில் குடியிருந்தவர்களை காரணமின்றி அழித்தொழிக்கும்படி கட்டளையிட்டேன். இதனால்தான் இந்த கேடுகள் எனக்கு வந்துற்றன என நான் அறியேன். இப்போது அயல் நாட்டில் துயர் மிகுதியால் அழிந்து கொண்டிருக்கிறேன் என்று கூறினான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, நீர் அளிக்கும் விடுதலை குறித்து அகமகிழ்வேன். ஆண்டவரே, நீர் அளிக்கும் விடுதலை குறித்து அகமகிழ்வேன். ஆண்டவரே, என் முழு இதயத்தாலும் உம்மை புகழ்வேன். வியத்தகுவும் செயல்களை எல்லாம் எடுத்துரைப்பேன். உம்மை முன்னிட்டு மகிழ்ந்து களி கூறுவேன். உன்னதரே, உமது பெயரை போற்றி பாடுவேன். ஆண்டவரே, நீர் அளிக்கும் விடுதலை குறித்து அகமகிழ்வேன். ஆண்டவரே, நீர் அளிக்கும் விடுதலை குறித்து அகமகிழ்வேன். என் எதிரிகள் பின்னிட்டு திரும்புவார்கள். உமது முன்னிலையில் இடறி விழுந்து அழிவார்கள். வேற்றினத்தாரை கண்டித்தீர், பொல்லாரை அழித்தீர்.
வேற்றினத்தார் வெட்டின குழியில் அவர்களே விழுந்தனர். அவர்கள் மறைத்து வைத்திருந்த வலையில் அவர்கள் கால்களே சிக்கிக் கொண்டன. மாறாக வறியவர் என்றுமே மறக்கப்படுவது இல்லை. எளியோரின் நம்பிக்கை ஒரு போதும் வீண் போகாது. ஆண்டவரே, நீர் அளிக்கும் விடுதலை குறித்து அகமகிழ்வேன். ஆண்டவரே, நீர் அளிக்கும் விடுதலை குறித்து அகமகிழ்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. லூக்கா நற்செய்தி இயல் 20 இறை திருவசனங்கள் 27 40 முடிய. அக்காலத்தில் உயிர்த்தெழுதலை மறுக்கும் சில சதுசேயர் இயேசுவை அணுகி, போதகரே, மணமான ஒருவர் மகப்பேரின்றி இறந்து போனால் அவர் மனைவியை கொழுந்தனே மனைவியாக ஏற்றுக்கொண்டு தம் சகோதரருக்கு வழிமரபு உருவாக்க வேண்டும் என்று மோசே எழுதி வைத்துள்ளார். இங்கு சகோதரர் 7 இருந்தனர். மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேரின்றி இறந்தார். 2ஆம் 3ஆம் சகோதரர்களும் அவரை மணந்தனர். இவ்வாறே 7 மகப்பேரின்றி இறந்தனர். கடைசியாக அப்பெண்ணும் இறந்தார். அப்படியானால் உயிர்த்தெழும்போது அவர் அவர்களுள் யாருக்கு மனைவியாவார்? ஏனெனில் 7 அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களிடம், இக்கால வாழ்வில் மக்கள் திருமணம் செய்து கொள்கின்றனர். ஆனால் வருங்கால வாழ்வை பெற தகுதி பெற்ற யாரும் இறந்து உயிர்த்தெழும்போது திருமணம் செய்து கொள்வதில்லை. இனி அவர்கள் சாக முடியாது. அவர்கள் வானதூதரைப் போல் இருப்பார்கள். உயிர்த்தெழுந்த மக்களாய் இருப்பதால் அவர்கள் கடவுளின் மக்களே. இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசே முட்புதர் பற்றிய பகுதியில் எடுத்து கூறியிருக்கிறாரே. அங்கு அவர் ஆண்டவரை அப்ரஹாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோப்பின் கடவுள் என்று கூறியிருக்கிறார். அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். ஏனெனில் அவரை பொறுத்தமட்டில் அனைவரும் உயிருள்ளவர்களே என்றார். மறைநூல் அறிஞருள் சிலர் அவரை பார்த்து, போதகரே,
நன்றாகச் சொன்னீர் என்றனர். அதன் பின் அவர்கள் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் எனக்கு பிரியமானவர்களே, குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்று சொல்வார்கள். நம்முடைய தமிழ் கலாச்சாரத்திலே கிராமப்புறத்தில் சொல்லக்கூடிய ஒரு அருமையான சொல்லாடல் ஒன்று இருக்கிறது. மாமியார் உடைச்சா மண் சட்டி, மருமக உடைச்சா பொன் சட்டி. ஆகாதவங்க கைப்பட்டா குத்தம், கால்பட்டா குத்தம்னு சொல்லுவாங்க. இன்னும் அழகாக சொல்லுவார்கள், நாம் எப்பொழுதுமே பிறர் மீது குற்றம் பார்க்கக்கூடிய மனிதர்களாக வாழ்ந்து வருகின்றோம். அன்பு நெஞ்சங்களே, இன்று இயேசு எவ்வளவோ நல்லவராக வாழ்ந்தார். ஏழை எளிய மக்களுக்காக நன்மைகள் செய்தார், புதுமைகள் செய்தார். ஆனால் அவரிடம் எப்படியாவது குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும், அவரை எப்படியாவது சிக்கலில் மாட்டிவிட வேண்டும் என்று பரிசேயர் சதுசேயர் இரு குழுவினரும் போட்டி போட்டுக்கொண்டு அநேக முறை இயேசுவை அணுகி இருக்கின்றனர். இன்று பார்க்கையில் சதுசேயர் இயேசுவை அணுகி வருகின்றனர். நாம் வாசித்த நற்செய்தியின் முதல் வாக்கியமே உயிர்த்தெழுதலை மறுக்கும் சதுசேயர். ஆக உயிர்த்தெழுதலை பற்றி நம்பிக்கை இல்லாத சதுசேயர் உயிர்த்தெழுதலை பற்றி கேள்வி கேட்கின்றார்கள். அப்படி என்றால் இயேசுவை எப்படியாவது தங்களுடைய சொல்லாடலை பயன்படுத்தி, தங்களுடைய அறிவை பயன்படுத்தி அவரை எப்படியாவது குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் முயற்சிக்கின்றார்கள். அன்பு நெஞ்சங்களே, வரலாற்றுக்கு செல்வோம். யார் இந்த பரிசேயர்? யார் இந்த சதுசேயர்? நம்முடைய விவிலியத்தில் நற்செய்தியிலும் பார்க்க போனால் எப்பொழுதுமே சேர்த்து சொல்லுவோம் பரிசேயர் சதுசேயர் என்று. ஆனால் இரண்டு குழுவினருக்கும் மிகப்பெரிய வேறுபாடுகள் இருக்கிறது என்று விவிலிய அறிஞர்கள் சொல்கிறார்கள். எடுத்துக்காட்டாக பரிசேயர் அவர்கள் அதிக எண்ணிக்கை கொண்டவர்களாக வாழ்ந்தார்களாம். இந்த பரிசேயர்கள் அரசியலில் எந்தவித ஈடுபாடும் இல்லாதவர்கள். எந்த அரசியல் லட்சியமும் அவர்களுக்கு இல்லை. எந்த அரசு ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் சதுசேயர் என்பவர்கள் கொஞ்சம் நபர்களை, எண்ணிக்கையில் மிக சொற்பமானவர்கள், ஆனால் அவர்கள்தான் பணபலம் கொண்டவர்கள், பணக்காரர்கள். அவர்கள்தான் குருக்களாக இருந்தார்கள். எனவே அவர்கள் ரோமை அரசை ஆட்டி படைக்கும் அளவுக்கு ரோமை அரசுக்காக உழைத்தார்கள். எதற்கு என்றால் தங்களிடம் இருக்கின்ற அதிக சொத்துக்களை இழக்கக்கூடாது என்பதற்காக மிகவும் மிகவும் அவர்கள் நுணுக்கமாக அந்த அரசுக்கு ஒத்து போனார்கள். இரண்டாவது வேறுபாடு என்னவென்றால், இந்த பரிசேயர் விவிலியத்தில் நம்பிக்கை வைத்திருந்தார்கள். விவிலியத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற சட்டங்களை, ஒழுங்குகளை, கட்டளைகளை கடைபிடித்து வந்தார்கள். எடுத்துக்காட்டாக ஓய்வு நாளை கடைபிடிக்க வேண்டும், சாப்பிடுவதற்கு முன்பாக கரங்களை கழுவ வேண்டும் என்பதெல்லாம் கடைபிடித்தவர்கள். ஆனால் சதுசேயர் என்பவர்கள் பழைய ஏற்பாட்டில் இருக்கின்ற மோயிசன் கொடுத்த 10 கட்டளைகளை 364 கட்டளைகளாக தங்களுக்கென்று மிகைப்படுத்தி கொண்டு அதன் மூலம் மக்களை வஞ்சித்து வந்தார்கள். அந்த கட்டளைகளை கடைபிடிக்கவில்லை என்றால் அவர்கள் மோட்சத்திற்கு போக முடியாது, விண்ணகத்திற்கு செல்ல முடியாது, கடவுள் அவர்களை மன்னிக்க மாட்டார் என்றெல்லாம் சொல்லி மிக மிக நுணுக்கமாக கட்டளைகளை கடைபிடித்தவர்கள் தான் சதுசேயர்கள். அடுத்தபடியாக மிகப்பெரிய வேறுபாடு என்னவென்றால், பரிசேயர்கள் உயிர்ப்பில் நம்பிக்கை வைத்தார்கள், அதே போல வானதூதர்களில் நம்பிக்கை வைத்தார்கள். ஆனால் இந்த சதுசேயர்கள் உயிர்ப்பிலும் வானதூதர்களிலும் நம்பிக்கையற்றவர்கள். இறுதியாக என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த பரிசேயர்கள் விதியில் நம்பிக்கை வைத்தவர்கள். கடவுள் வச்சு கொடுத்த விதிப்பா, அவ்வளோதான், அந்த மனுஷன் தன்னுடைய விதியை மாற்ற முடியாது அப்படின்னு வாழ்ந்தவர்கள் தான் பரிசேயர்கள். ஆனால் சதுசேயர்கள் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை மதித்தவர்கள். எந்தவித விதியும் இல்லை, ஒருவன் எப்படி வாழ்கின்றானோ அதை பொறுத்து தான் அவனுடைய எதிர்காலம் அமையும் என்று சொன்னார்கள். அதே போல அன்பு நெஞ்சங்களே,
பரிசேயர்கள் என்பவர்கள் மெசியாவின் வருகைக்காக காத்து கொண்டிருந்தவர்கள். ஆனால் சதுசேயர்கள் மெசியாவுடைய வருகையை நம்பிக்கை வைக்காமல், ஒருவேளை அவர் வந்தால் நாம் சட்டங்களையும் கட்டளைகளையும் கடைபிடிப்பதற்கு தொந்தரவாக இருப்பார் என்று சொல்லி மெசியாவுடைய வருகை மீது எந்தவித நம்பிக்கையும் இல்லாமல் வாழ்ந்தார்கள். ஆக பார்க்க போனால் மிக சொற்ப எண்ணிக்கையில் வாழ்ந்த, அரசாங்கத்தை நிர்ணயிக்கக்கூடிய பணக்காரர்களாக வாழ்ந்த சதுசேயர்கள், உயிர்ப்பை பற்றி கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாதவர்கள், இன்று தங்களுக்கென்றே ஒரு கட்டுக்கதையை ஏற்படுத்தி கொண்டு ஆண்டவரிடம் ஒரு கேள்வியை வைக்கின்றார்கள். அன்பு நெஞ்சங்களே, வாதத்திற்கு மருந்து இருக்கிறது, விவாதத்திற்கு மருந்து இல்லை என்று சொல்வார்கள். இன்று நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையிலும் சரி, கத்தோலிக்க திருச்சபையை விட்டு பிரிந்திருக்கின்ற மற்ற சகோதர சகோதரிகளும் சரி, மற்ற கிறிஸ்தவர்களும் சரி, விவாதம் கொண்டு விசுவாசத்தை வளர்க்க முடியும் என்று எண்ணுகிறார்கள். நிச்சயமாக முடியாது. இதோ நாம் அனைவரும் கரங்களில் வைத்திருக்கின்ற இந்த புத்தகம், இந்த விவிலியம் விசுவாச புத்தகமை தவிர விவாத புத்தகம் கிடையாது. ஆனால் நம்மில் பல பேர் இந்த விவிலியத்தை படித்துவிட்டு விவாதம் செய்பவர்களாக வாழ்கின்றோம். எனவேதான் அழகாக சொல்வார்கள், விசுவாசம் இருக்கும் இடத்தில் விவாதம் தேவையில்லை. விவாதம் இருக்கும் இடத்தில் கண்டிப்பாக விசுவாசம் இருக்காது. ஆக நம்மிடத்தில் இருப்பது விசுவாசமா விவாதமா என்பதை இன்று நாம் கேட்க வேண்டும். அடுத்தபடியாக இந்த குற்றம் பார்ப்பது எல்லோரிடமே இருக்கிறது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, குருக்களாக இருந்தாலும், கண்ணீர்களாக இருந்தாலும், இறைமக்களாக இருந்தாலும், பள்ளியில் கல்லூரியில் வேலை செய்கின்ற ஆசிரியர்களாக இருந்தாலும், எல்லோருமே ஏதோ ஒரு விதத்தில் குற்றச்சாட்டுகளுக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்பட்ட குருக்களாகிய எங்களை போன்றவர்களும் இன்று இந்த குற்றச்சாட்டுக்கு உட்பட்டு இருக்கிறோம். ஆக குற்றம் பார்ப்பது மனித இயல்பாக இருக்கிறது. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் நம்மை பற்றி பிறர் குற்றம் காணும் பொழுது நம்முடைய வெளிப்பாடு, நம்முடைய பதிலாக என்னவாக இருக்க வேண்டும் என்பதை நான் இந்த ஆண்டவருடைய சந்நிதியிலிருந்து தியானித்த பொழுது எனக்கு 2 விதமான அணுகுமுறை வந்தது. முதல் அணுகுமுறை ஆன்மீக அணுகுமுறை. நம்மளை பற்றி யாராவது தப்பாக சொல்லிட்டாங்கன்னா ஆன்மீகத்தில் நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிற விளக்குறதுக்கு ஒரு அருமையான கதை. ஒரு அரசன் தன்னுடைய படைகளோடு வேட்டைக்கு செல்கிறான் காட்டுக்கு. அந்த காட்டிலே போய் வேட்டை ஆடி கொண்டு இருக்கும் பொழுது ஒரு கல் எங்கோ இருந்து, யாரோ எரிந்த கல் அந்த அரசனுடைய தலையில் பட்டு அவனுடைய தலையை பதம் பார்த்து விட்டது, இரத்தம் வடிந்தது. உடனே படைவர்கள் அனைவரும் யார் கல் எரிந்தது என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு பொடியன், ஒரு சிறுவன். அவனை தூக்கி கொண்டு வந்து அரசன் முன் நின்று, அரசரை சொல்லுங்கள், இவனை என்ன செய்யலாம்? உங்களுடைய தலையில் இரத்தம் வரும் அளவுக்கு இவன் கல்லை எறிந்திருக்கிறான், இப்பொழுது சொல்லுங்கள், தண்டனை கொடுப்போம் என்று சொல்லும் பொழுது அந்த நேரத்தில் அந்த சிறுவனுடைய தாய் ஓடி வருகிறார். அரசரே, ஐயா, மன்னிக்கவும், நாங்கள் ஏழை குடும்பத்தை சார்ந்தவர்கள். என்னுடைய மகனுக்கு இன்று காலை சமைப்பதற்கு, அவனுடைய பசிக்காக சமைப்பதற்கு எதுவும் இல்லை. எனவே அவனுடைய பசியை நீக்குவதற்காக அவன் மாம்பழம் சாப்பிடலாம் என்று தோட்டத்திற்கு வந்தான். எனவே மாம்பழத்தை அடிப்பதற்காக கல் எறிந்தான். அது தவறுதலாக உங்கள் தலையில் பட்டு விட்டது, மன்னித்து விடுங்கள், எனது மகனை ஒன்றும் செய்து விடாதீர்கள் என்று சொன்னார். அந்த தாயினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அந்த அரசன் அந்த சிறுவனை விட்டு விடுங்கள் என்று சொன்னவுடன் படைவர்கள், ஏன் அரசரே என்று கேட்கும் பொழுது அரசன் சொன்னாராம், தன்னை பார்த்து தன்னை தாக்குவதற்காக கல் எறிந்த பொழுதும் அந்த 5 அறிவு படைத்த மாமரம் அவனுக்கு பதிலாக பழத்தை கொடுக்கிறது. ஆனால் மனிதனாகிய நான், என்னை பார்த்து அந்த சிறுவன் தெரிந்து எரியவில்லை, ஒருவேளை தெரியாமல் இருந்திருந்தால் கூட நான் ஏன் அவனுக்கு மன்னிப்பை கொடுக்கக்கூடாது என்று சொல்லி அந்த சிறுவனை மன்னித்து சென்றாராம் அந்த அரசன். ஆம் அன்பு நெஞ்சங்களே, இன்று நம்மை பற்றி பல பேர் பலவிதமாக பேசலாம். இயேசுவை பற்றியும் பேசினார்கள், ஏசினார்கள், ஏளனப்படுத்தினார்கள். இவர் குடிகாரன், இவர் பெருந்தீனிக்காரன், பாவிகளோடு உணவு உண்கிறார் என்று சொல்லி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள். அத்தனை குற்றச்சாட்டுகளுக்கும் அவர் செவிமடுக்கவில்லை, மாறாக நல்லது செய்து கொண்டே இருந்தார். இது ஆன்மீக வழி. இரண்டாவதாக சொல்ல போகிறேன், உளவியல் முறையில், சைக்காலஜி.
அன்பு நெஞ்சங்களே, எடுத்துக்காட்டாக நான் ஃபாதர், என்னை பற்றி யாரோ இல்லாதது போலாம் சொல்லிட்டாங்க. ஒரு நண்பர் வருகிறார், என்னுடைய நண்பர் வருகிறார், ஃபாதர் இது மாதிரி உங்களை பற்றி கேள்விப்பட்டேன், என்னப்பா நீங்கள் சுத்தம் மோசமா, ஜெபமே ஜெபிக்கிறது கிடையாதான், திருப்பலி சரியாக ஒப்பு கொடுக்கறது கிடையாது அப்படின்னு உங்களை பற்றி ஒருத்தவங்க சொன்னாங்க. சாதாரணமாக நம்ம என்ன செய்வோம், அது யாருன்னு தெரியுமா, தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்போம். நண்பர், இல்லை ஃபாதர் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. இல்லை தயவு செஞ்சு சொல்லுங்கள், அப்போ தான் எனக்கு தூக்கம் வரும் அப்படின்னு அவரை நான் பிடிவாதப்படுத்தி வற்புறுத்தி அது யாருன்னு கேட்டு நான் அவருக்கு உடனே ஃபோன் பண்ணி, நீங்கள் பெரிய ஒழுங்கா, என்னை எப்படி நீங்கள் குற்றம் சுமத்த முடியும், நான் தினந்தோறும் பூச ஒப்பு கொடுக்கலங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும், நான் தினந்தோறும் பக்தியாக இல்லைங்கிறது ஜெபிக்காமல் இருக்கிறது எப்படி உங்களுக்கு தெரியும், நான் ஜெபிச்சுட்டு தானே இருக்கிறேன், என்னை பற்றி எப்படி சொல்ல முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி நான் அவரோடு சண்டையிட்டு அந்த என்னிடம் வந்து சொல்ல வந்த நபருக்கும் அந்த குற்றச்சாட்டை சொன்ன நபருக்கும் அவர்களுக்குள்ளே சண்டை போட்டு இப்படி எல்லா விதத்திலும் பகையோடு வாழ்வது நல்ல முறை அல்ல. உளவியல் முறையில் சைக்காலஜியில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நபர் வந்து யாரோ ஒருத்தர் என்னை பற்றி இல்லாதது பொல்லாது சொன்னால் நான் கேட்க வேண்டிய முதல் கேள்வி, அந்த குற்றச்சாட்டு உண்மையா பொய்யா? நெருப்பு இல்லாமல் புகையாது. ஆக உண்மையா இருந்தால் என்னை நான் திருத்திக் கொள்வேன், பொய்யா இருந்தால் ஒருவேளை பொறாமையினால் என்னுடைய வளர்ச்சியில் மகிழ்ச்சி அடையாதவர்கள் ஒருவேளை என்னை பற்றி என்னுடைய பெயரை கெடுப்பதற்காக சொல்லலாம். அந்த குற்றச்சாட்டு பொய்யாக இருந்தால் குப்பையை தூக்கி எறிவது போல தூக்கி எறிந்துவிட்டு நாம் நம்முடைய ஆன்மீக வழியில் செல்ல வேண்டும். அன்பு நெஞ்சங்களே, இந்த இரண்டாவது முறையில், இந்த ஆன்மீக வழியில் நாம் செல்லும் பொழுது, இந்த உளவியல் முறை, ஆன்மீக முறை, ஒரு சிலருக்கு ஆன்மீக முறை ஒத்து வராது. அது எப்படி, நானா இயேசுவா, நான் என்ன புனிதனா மன்னிக்கிறதுக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த இரண்டாவது உளவியல் அணுகுமுறைக்கு வரலாமே. நம்மை பற்றி யாராவது சொல்லும் பொழுது, அப்படியா, ஒருவேளை நான் தவறு செய்திருக்கிறேனா என்று சுய ஆய்வு செய்து நம்மையே நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். அது யார் சொன்னாங்க, எங்கே சொன்னாங்க அப்படிங்கிற அவசியம் இல்லை. உண்மையிலே அன்பு உள்ளங்களே, சான்றோர்கள் சொல்வார்கள், குற்றச்சாட்டுகள், நம்மை பற்றி குற்றச்சாட்டுகள் வரும் பொழுது அந்த குற்றச்சாட்டை சொல்பவர்களுக்கு நாம் கடமைப்பட்டவர்கள். ஏனென்றால் நம்மை உருவாக்குவதில் அவர்கள் பெரும் அக்கறை கொண்டு இருக்கிறார்கள். நம்மை பற்றி இல்லை புகழ்ந்து பேசுகின்றவர்கள் நம்மை உருவாக்குவர்கள் அல்ல. ஒருவேளை நம்மிடமிருந்து எதையாவது பெறுவதற்காக, நன்மை பெறுவதற்காக, நல்ல காரியம் பெறுவதற்காக, ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்குவதற்காக நம்மை பற்றி இல்லை புகழ்ந்து பேசி தூபம் காட்டுவது போல், ஃபாதர் உங்களை போல யாரும் இல்லை, உங்களை போல யாரும் இல்லைன்னு சொல்லி நம்மளை அப்படியே உசுப்பேத்தி நம்மளை புகழ்ந்து தள்ளுறவங்க அங்கே பல பேர் இருக்கிறாங்க. ஆனால் உண்மையான நண்பர்கள் யார் என்றால் நம்மை பற்றி, நம்முடைய வளர்ச்சியை அக்கறை கொண்டவர்கள். ஒருவேளை நண்பர்கள் நம்மிடம் சொல்லும் பொழுது சொல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் உண்மையாக சொல்லுகிறார்கள். நம்மை பற்றி குற்றச்சாட்டு சொல்லுகின்ற எதிரிகள் நமக்கு தேவை. இயேசுவுக்கு எதிரிகள் இருந்தார்கள். இயேசு நல்லவராக வாழ்ந்தும் அவருக்கு எதிரிகள் இருந்தார்கள். எனவே அன்பு நெஞ்சங்களே, நம்மை பற்றி இல்லாதது பொல்லாது சொல்லும் பொழுது தயவு செய்து மனம் நொந்து போய்விடார்கள். இன்று குறிப்பாக பெண்கள் கண்ணீர் சிந்துகின்றீர்கள். சைக்காலஜி சொல்லுவாங்க, விமன் ஆர் இமோஷனல் பீயிங்ஸ். உணர்ச்சி வசப்பட்டுறாங்க. என்னை அப்படி சொல்லிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிறோம். அது உண்மையே இல்லை. அந்த குற்றச்சாட்டு உண்மை இல்லை என்பதை தெரிந்தும் எப்படி சொல்ல போனாங்க, என்னை பற்றி மற்றவங்க என்ன நினைப்பாங்க. இந்த நம்ம வாழ்க்கையில் வாழ்கிற நம்ம மனிதர்கள் 90 விழுக்காடு மக்கள் என்ன தெரியுமா, மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்மளை பற்றி என்ன நினைக்கிறோம், அதுதான் மிக முக்கியம். நம்மை பற்றி மற்றவர்கள் என்ன சொன்னாலும் அதை பற்றி அன்பு நெஞ்சங்களை தயவு செய்து நீங்கள் கேட்க வேண்டிய முதல் கேள்வி, அந்த குற்றச்சாட்டு உண்மையா பொய்யா என்று உளவியல் வகையில் நீங்கள் இந்த பிரச்சனையை கையாண்டாலும் சரி, அல்லது ஆன்மீக வழியில் ஆண்டவரை போல, அன்னை மரியாளை போல, எல்லாம் இறைவனின் சித்தம், நான் நன்மைகள் செய்கிறேன், இருந்தாலும் என்னை பிறர் குற்றச்சாட்டு சொன்னாலும் அவர்களையும் மன்னிப்பேன் என்று சொல்லி அந்த அரசனை போல, தன்னை தாக்கின அந்த சிறுவனை மன்னித்தது போல, நம்மை பார்த்து இல்லாது பொல்லாது சொல்வதில் கூட மன்னிக்கக்கூடிய மக்களாக நாம் வாழ முடியும். அன்னை மரியாள் அன்பு பிள்ளைகளாக நாம் அனைவரும் பிறரை மன்னித்து வாழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் நம்மை மன்னிக்கின்றார்.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்கள் மாதியாக திருப்பலி எல்லாம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திருமகனுடைய தாயின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழும் நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலியை ஒப்பு கொடுக்கின்றோம். இப்புனித உறவு பரிமாற்றத்தால் எங்கள் நிலையான மீட்பு பயணத்தில் நாங்கள் முன்னேற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் மிக சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் இன்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக உமடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பிரின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்திரளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுடைய ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் ஒக்குகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவருமே இயேசு கிறிஸ்துவைப் போல நம்மை பற்றி பிறர் குற்றம் சொன்னாலும் இல்லாதது பொல்லாதது சொன்னாலும் அவர்களை மன்னிக்கக்கூடிய வரத்தை கேட்டு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே,
உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களுக்கு சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. உலக அமைதிக்காகவும் நமது உள்ளத்தின் அமைதிக்காகவும் ஜெபிப்போம். அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. அன்பனே இறைவனே என்னுள்ளே வாருமே. அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு வெற்றிச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்ற நம்ம திருத்தொதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுடைய குடும்பத்திற்கும் எங்கள் திருச்சபைக்கும் எங்கள் இந்திய தேசத்திற்கும் அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கடவுளுக்கு அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்துருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவிழும் திருத்தும் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுள்ளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். அன்பு நெஞ்சங்களே, நாம் எங்கிருந்தாலும் பரவாயில்லை, முழந்தாள் படியிடுவோம். இந்த நாள் நமக்கு விடுதலை நாளாக அமைய வேண்டும், இரக்கத்தின் நாளாக அமைய வேண்டும். இயேசுவை அந்த சதுசேயரும் பரிசேயரும் இவ்வாறு குற்றம் கண்டுபிடித்து அவரை பற்றி தவறாக தீர்ப்பிட்டு வாழ்ந்தார்களோ, அதுபோல நாமும் பல முறை பலவீனத்தினால், நம்முடைய புரணி பேசும் குணத்தினால், பொறாமையினால் பல சகோதர சகோதரியுடைய நற்பெயரை கெடுத்திருக்கிறோம். அவர்களை பற்றி இல்லாது பொல்லாது சொல்லி வாழ்ந்திருக்கிறோம். அவர்கள் நல்லவர்களாக இருந்தாலும் நமக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக அவர்களுக்கு எதிராக அநேக முறை நாம் தீர்ப்பிட்டிருக்கிறோம். அப்போ
அப்பேற்பட்ட பாவங்களுக்காக வருந்தக்கூடிய நாள் இது. இதோ இந்த தருணம் ஆண்டவருடைய உடலையும் இரத்தத்தையும் உட்கொண்டு இருக்கின்ற தருணம். இந்த நல்ல நேரத்திலே அன்பு நேசங்களே, அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் நேரடியாக ஆண்டவருடைய உடலையும் இரத்தத்தையும் உட்கொள்ள முடியாவிட்டாலும் ஆசை நன்மை என்று சொல்வது போல அந்த விருப்ப நன்மையை விருப்பத்தின் வழியாக ஆண்டவருடைய உடலை நீங்கள் உள்ளத்தில் பெற்றிருக்கின்றீர்கள். எனவே எங்கிருந்தாலும் நீங்கள் முழந்தாள் படியிட்டு உங்கள் இரு கரங்களையும் உயர்த்தி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே அப்பா, நான் பாவம் செஞ்சிட்டேன்ப்பா, பல முறை இதோ உம்மை உட்கொள்கின்ற அந்த நாவின் வழியாக பலருடைய நற்பெயரை கெடுத்திருக்கிறேன் ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த பாடலை பாடி கடவுளுடைய மன்னிப்பை வேண்டுவோமா? இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். கடுமையான கோபம் கொண்டிருக்கிற ஆண்டவரே, பிறருடைய பெயரை கெடுத்து விட்ட ஆண்டவரே, பிறர் மீது பொறாமை கொண்டிருக்கிற ஆண்டவரே, பெயர்பட்ட பாவங்களுக்காக என்னை மன்னியும் இயேசுவே, மன்னியும் ஆண்டவரே. அநியாயம் செய்தேன், கடும் கோபம் கொண்டேன், அநியாயம் செய்தேன், கடும் கோபம் கொண்டேன், பிறர் வாழ்வை கெடுத்தேனையா, பிறர் வாழ்வை கெடுத்தேனையா. மீண்டுமாக, அநியாயம் செய்தேன், கடும் கோபம் கொண்டேன், அநியாயம் செய்தேன், கடும் கோபம் கொண்டேன், பிறர் வாழ்வை கெடுத்தேனையா, பிறர் வாழ்வை கெடுத்தேனையா. என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே, இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இனி வருகின்ற நாட்களில் நாங்கள் எதற்காகவும் எப்பேற்பட்ட காரணத்துக்காகவும் பிறரை பற்றி அநியாயமாக தீர்ப்பிடாமல், அன்பு நெஞ்சவே, அன்பு இயேசுவே, உம்மை போல அன்னை மரியாளை போல எப்பொழுதும் அத்தனை குற்றச்சாட்டுகளையும் அமைதியாக ஏற்றுக்கொண்டது போல, அன்பு இயேசுவே, எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் துன்பங்களையும் துயரங்களையும், குறிப்பாக மனதளவில் பிறர் எங்களுக்கு கொடுக்கின்ற கஷ்டங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஆன்மீக பலத்தை எங்களுக்கு கொடுத்து அனைவரையும் மன்னித்து வாழக்கூடிய நல்ல மனதை தந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை கெஞ்சி வேண்டுகின்றோம். அருள்மிகு கன்னியிடம் பிறந்தவும் திருமகனை இவ்வருடையாளத்தின் வழியாக உட்கொண்டுள்ளோம். அதனால் எங்கள் சொற்களால் அவரை அறிவிக்கவும் செயல்களால் அவரை பற்றி கொள்ளவும் அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
எப்பொழுதும் எந்நாளும் அன்னை மரியாளைப் போல் நல்லவர்களாய் வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. அன்னையின் அன்பு ஈடு இணையில்லாதது. அவள் அன்பின் முன்னே எதுவுமே நிலையில்லாதது. அவள் அன்பின் முன்னே எதுவுமே நிலையில்லாதது. அன்னையின் அன்பு ஈடு இணையில்லாதது. அவள் அன்பின் முன்னே எதுவுமே நிலையில்லாதது. அவள் அன்பின் முன்னே எதுவுமே நிலையில்லாதது. தூதர் சொன்ன செய்தி கேட்டு தன்னை தாழ்த்தினாள். தூய்மையோடு இறைவனை தன் வயிற்றில் தாங்கினாள். தூதர் சொன்ன செய்தி கேட்டு தன்னை தாழ்த்தினாள். தூய்மையோடு இறைவனை தன் வயிற்றில் தாங்கினாள். உம்மகனை அவக்களித்த தியாக அன்னையே, உம்மை நாளும் எங்கள் நெஞ்சில் சுமப்போம் தேவ அன்னையே. உம்மகனை அவக்களித்த தியாக அன்னையே, உம்மை நாளும் எங்கள் நெஞ்சில் சுமப்போம் தேவ அன்னையே. அன்னையின் அன்பு ஈடு இணையில்லாதது. அவள் அன்பின் முன்னே எதுவுமே நிலையில்லாதது. அவள் அன்பின் முன்னே எதுவுமே நிலையில்லாதது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு